Taste the Daily. கோவிந்தராஜன் சார், இப்போது அரசு மேலே எல்லாம் அவதூறாக சொல்லாதீங்க, ஒரு பக்கமாக பேசாதீங்க, ரெண்டு பக்கத்தையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? முதலிலே அனைத்து தொழிலாளர்களுக்கும் இந்த தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கார்ப்பரேட் அரசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இது கார்ப்பரேட்டு அரசாகத்தான் அரசியல் செய்யறாங்களான்னு கேட்டோம்னா நடக்குதுன்றாரு. நீங்க கார்ப்பரேட் இதுதான் நிதர்சனம் சார். அவர் சொல்லிட்டு அதுதான் நிதர்சனம். இன்னைக்கு வந்து நிறைய இது போல உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட இது மாத்திரம் நான் சுட்டி காட்ட விரும்புறேன். சென்ற ஆட்சி, அதாவது சென்ற திமுக ஆட்சி 2006 11 வரைக்கும் ஆண்டு இருந்தாங்க. அப்ப கல்வித்துறை அமைச்சரா தங்கம் தென்னரசு இருந்தார். அந்த சமயத்துல பேராசிரியர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த இதனால் பாதிக்கப்பட்ட 60,000 கணினி ஆசிரியர்கள் அந்த சமயத்தில் பள்ளிக்கூடங்களில் கணினி ஆசிரியர் நியமனம் சொல்றதுக்கோசம் அப்போ என்ன பண்ணாங்க, அரசு 2006 அந்த சமயத்தில் எல்காட் நிறுவனத்தில் கொண்டு போய் தனியார்ட்ட ஒப்பந்தம் கொடுத்துட்டாங்க. அந்த எல்காட் நிறுவனத்தில் ஒப்பந்தம் கொடுத்தோடனே அப்போ என்ன பண்ணாங்க, எல்காட் அவுட் சோர்ஸ் பண்ணி அந்த டிப்ளமா படித்த கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்குலாம் அப்போ வேலையை கொடுத்துருந்தாங்க. அந்த சமயத்தில் பிஎட் படிச்சிருந்த இந்த ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணி எங்களுக்கும் இந்த எல்காட்டில் பணி கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கார்ப்பரேட் அரசுன்னு உதாரணம், இவங்க கார்ப்பரேட்டோட இந்த எல்காட் நிறுவனத்தோட சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு எக்ஸாம் போல வைக்கிறேன், ஒரு தேர்தல் போல வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தேர்தலில் ஒரே நாளில் தேர்தல் வச்சு அடுத்த நாளே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி இந்த தேர்தலில் இவங்கெல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடிய அந்த எல்காட் நிறுவனத்திற்கு எல்லாரையும் கணினி ஆசிரியர்களாக போட்டு பல துறைகளில் அவுட் சோர்சிங் தான் போய்கிட்டு இருக்கு. அது முடிச்சிடுறேன். இதை எதிர்த்து பிஎட் படித்த கணினி ஆசிரியர்கள் எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சிங்கிள் பெட் ஜட்ஜ் அரசுக்கு ஆதரவா அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க. இதை எடுத்து மீண்டும் பிஎட் கணினி ஆசிரியர் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்றம் அந்த ஆணையில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, அது எல்லாமே எல்லா நியமனங்களுமே அரசு அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது, எல்லாமே அரசு தான் நியமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆணை உச்சநீதிமன்றத்தில் போட்டுக்கிறாங்க இந்த இதுல. ஸோ இப்போ இது வரைக்கும் இப்பயும் அதே திமுக அரசு தான் இருக்கு. இன்னி வரைக்கும் அந்த கணினி பிஎட் ஆசிரியர்கள் இது வரைக்கும் 60,000 பேர் தமிழகத்தில் வேலை இல்லாம பட்டினியும் பசியுமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசு. ஸோ இதுக்கு என்ன செய்ய சொல்ல போறாங்க, பேராசிரியர் மேடம் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இதுக்கு என்ன செய்ய போறாங்க, 60,000 பிஎட் ஆசிரியர்கள் இன்னைக்கு வேலை இல்லாத இருந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? இது பல்வேறு மனுக்கள் முதலமைச்சரிடம் கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. அது செவிடங்காதல சங்கு அது அவருடைய செவிக்கு எட்டவில்லை. இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அது மாத்திரம் இல்ல, அமைப்பு சாரா தொழிலாளிகள் இதுக்கு யாருமே குரல் கொடுக்கறதே கிடையாது. இது ஒரு மறைமுகமா அவங்களும் அன்ஆர்கனைஸ் செக்டர் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய பொருளாதாரத்தை பத்தி யாருமே எதுவுமே பேசுறது கிடையாது, சமூக நீதியை பத்தி பேசுறது கிடையாது, அவங்களுக்கு உண்டான சட்ட விழுமைகள் அதை பத்தி யாருமே சொல்றது. இன்னைக்கு அமைப்பு சாரா அந்த தொழிலாளர்களுக்குன்னு ஒரு நல வாரியம், அந்த நல வாரியத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1000 1200 தான் வந்திருக்குது. அதை உயர்த்தணும்னு பல்வேறு முறை மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதை பத்தி முதல்வர் அவர்களோ அந்த சார்ந்த அமைச்சர்களோ இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்னொரு ஒரு புள்ளி உரம், குழந்தை தொழிலாளர்கள் இதை பத்தி யாரும் எந்த விதமான இதுவும் இந்த அரசு கண்டுக்கிறதே கிடையாது. குழந்தை தொழிலாளர்கள் அப்படி சொல்றீங்க, எதன் அடிப்படையில்? அதாவது யூனிசெஃப் புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா 3.3 கோடி குழந்தை தொழிலாளர்கள் இந்தியா முழுக்க பணியில் இருக்காங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்கள் குறிப்பாக சேலம், திண்டுக்கல், தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் அனைத்து, அதாவது குறிப்பாக இந்த பட்டாசு தொழிற்சாலைகளிலும் இந்த ஓட்டல், அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்னிங் மில்ஸ் இங்கெல்லாம் குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு சட்டம் கூட இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1986 சீரார் சட்ட பிரகாரம் 14 வயசுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகள்லாம் இருக்கலாம்னு ஒரு சட்டம் சொல்லியிருக்கு. ஆனால் இவங்களுடைய படிப்பு என்ன ஆகுது, இது போல ஏழையில் இந்த அமைப்பு நிறுவனத்திலேயே 14 வயதுக்கு அந்த 18 வயது கீழே இருக்கக்கூடிய பணி செய்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இது போல இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம், குழந்தைகளுடைய படிப்பு, அவங்களுடைய இது என்ன ஆகுது, இது அரசு எந்த விதமான நடவடிக்கையும் இந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு உண்டான நடவடிக்கை இந்த அரசு எடுத்ததாக எந்த விதமான எதுவுமே இல்லை.
அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தீங்க இந்த ஊரக வேலைவாய்ப்பு அந்த திட்டத்துக்கு இந்த வருடம் 2025-26 வந்து ஏறத்தாழ 12 கோடி மேன் அவர்ஸ் மனித நாட்கள் 12 கோடி மனித நாட்கள் இந்தியா முழுக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு சராசரியாக 16 நாட்கள் வேலை வழங்க வேண்டும். வாங்கியிருக்கிறாங்களா இந்த அரசு? 16 நாட்கள் வேலை செஞ்சதுக்கே பைசா கொடுக்கல, அப்புறம் எப்படி இது பண்ணிட்டு இருக்க போறாங்க? 16 நாட்கள் வேலை வழங்க வேண்டும் வாங்கியிருக்காங்களா? ஸோ இந்த அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை. இல்லை, அது எல்லாமே நிதி பிரச்சனை இருக்கு, இதில் நிறைய அழுத்தங்கள் இருக்கு ஒன்றியத்திலேருந்து, அவங்கெல்லாம் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிதி பிரச்சனையாக தான் இப்போ மார்த்தட்டி தம்பட்டட்டி சொல்லியிருக்கிறாங்களே, வரியிலேருந்து நாங்கள் 5 லட்சம் கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்கிறோம் அப்படின்னு. மக்களுடைய பணம் தானே அதுவும். அந்த நிதி எடுத்து இதுக்கு கொடுக்கலாமே, யார் தடுக்கிறாங்க? அந்த நிதி எடுத்து கொடுக்கலாமே. இன்னொன்று, நேற்றைக்கு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் எப்படி அவர் இது பண்றார் பாருங்க. முதல்வர் சட்டமன்றத்தில் இந்த சரண்டர் லீவ் அதுக்கு வந்து அக்டோபர் மாசத்திலேயே எல்லாரும் வாங்கிக்கலாம்னு சொல்லி முதல்வர் சொல்றாரு. ஆனா நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காரு? அதே சட்டமன்ற கூட்டத்தொடரில் அது ரெக்கார்ட்ல சொல்லியிருக்காரு, பணம் வந்து எல்லாரும் ஏப்ரல் 26க்கு இந்த சரண்டர் லீவ் எடுத்துக்கலாம். முரண்பாடாகவே இருக்கிறது. எப்படி கொடுப்பாங்க? முதல்வர் சொல்லிட்டாரு, நிதி அமைச்சர் என்கிட்ட பணம் இல்லைன்றாரு. எப்படி எப்படி இதை வந்து செயல்படுத்த? உழைக்கும் மக்களை, தொழிலாளர்களை, அரசு ஊழியர்களை ஏமாத்திட்டு இருக்காங்களா? இதுதான் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் நிதர்சனம். இப்ப இது எதுக்கோசம் இது முதல்வர் சொல்லியிருக்கிறாரு? இப்ப நான் வந்து சரண்டர் அந்த லீவை வந்து அக்டோபர் மாசமே வாங்கினா தேர்தல் வரப்ப ஒரு போலி வாக்குறுதி கொடுத்து நம்ம அரசு ஊழியர்களை நம்ம பக்கத்துக்கு திசை திருப்போம் அப்படின்றது தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, இப்ப வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வந்து கட்டட தொழில்களுக்கெல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான இது பார்த்தீங்கன்னா இந்த மீடியேட்டர்ஸ், இந்த ஏஜென்ட், புரோக்கர்ஸ், அவங்க வந்து இவங்கள்ட்டேருந்து பணத்தை பிடுங்குறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கூலி பார்த்தீங்கன்னா வெளியே இந்த கட்டட தொழில், இந்த நெசவு தொழில், இந்த இதுக்கெல்லாம் கூலி பார்த்தீங்கன்னா சராசரியாக 800லேருந்து 850 ரூபா. இது வந்து இந்த மிடில் மேன் ஏஜென்ட்டுக்கு ஏறத்தாழ 200 ரூபா போகுது. ஸோ இது வந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்து செய்யக்கூடியவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால நம்ம தமிழ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யறவங்களுக்கு வாய்ப்பு குறையப்படுது. அவங்களுக்கு அதிகபட்ச கூலி வழங்க முடியாத நிலைமை இருக்குது. இதெல்லாம் தான் இந்த அமைப்பு சாரா இதில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து எந்த சொல்யூஷனும் கொடுக்காம இது வந்து சாமானியர்களுடைய ஆட்சின்னு சொல்றது விளம்பரமா? இது குரல் கொடுக்க வேண்டியது. இவ்வளவு நாட்களாக அமைப்பு சாரா தொழிலாளிகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அவங்க தான் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஹிஸ்டரி, அது வரலாறு. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் அது போல செயல்படுகிறார்களா? அவர்களுக்கு யார் எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம நல்லா இருந்தா சரி அப்படின்ற மாதிரி ஒரு சுயநல போக்கோடு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் அப்படிதான் செயல்பட்டு இருக்கிறார்கள். தேர்தலை மட்டுமே மனசுல வச்சு மக்கள் நலன்றதை விட்டுட்டு செயல்படுறாங்க. அப்படிதான் செயல்படுறாங்க. கூட்டணி கட்சிகளும் அப்படிதான் செயல்படுறாங்க, இருக்கக்கூடிய ஆட்சியும் அப்படிதான் செயல்படுகிறது. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏழைகள்? ஏழை எளிய குறிப்பிட்டு நான் சொல்ல திருப்பி சொல்றேன், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவங்க வயிற்றுல அடிக்கிறாங்க. இதனால பல்வேறு இதுல அவங்க வந்து பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு போய் கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. மேடம் கூட நிறைய பட்டியல் போட்டாங்க, மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். இன்னைக்கு அதே திருப்பி உதாரணத்துக்கு கட்டட தொழில சொல்றேன். கட்டட தொழில ஒரு ஊழியருக்கு வந்து எங்கன்னா வந்து ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு எதனா இருக்குங்களா? அவங்களோட இதுல ஒரு சேஃப்டி இதுவே கிடையாதுங்க. ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டடத்துல போய் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு உண்டான சேஃப்டி இதுவே கிடையாது. எங்கன்னா போய் ஒரு விபத்து ஏற்பட்டானா அவங்களுக்கு காப்பீடு இருக்குதுங்களா, இன்சூரன்ஸ் இருக்குங்களா? எந்த ஒரு இது நடக்குது? அதெல்லாம் தான் வந்து லேபர் இன்ஸ்பெக்டர் போய் ஆய்வு செய்யணும் களத்துக்கு போய். இன்னைக்கு எந்த லேபர் இன்ஸ்பெக்டர் போய் களத்துல போய் ஆய்வுக்கு போறாங்க? எந்த ஒரு இதுக்கும் லேபர் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கிறாங்களோ செயல்படணுமா இல்லையா? எங்க ஆய்வுக்கு போறாங்க லேபர் இன்ஸ்பெக்டர்? அவங்கவுங்க அவங்க இடத்துல இதெல்லாம் ஆய்வு போய் செஞ்சா தான் அவங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் என்னன்னு தெரிய வரும். அது போல எதுவுமே செய்யறதே கிடையாது. அப்படியே இருந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறாங்க. இருந்த இடத்துல இருந்துட்டு வெறும்ன ரிப்போர்ட்டை மாத்திரம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நடக்கிற மாதிரி நடந்திருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை கொடுக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இறுதி கருத்தை மிக சுருக்கமா சொல்லுங்க சார். அது இறுதி கருத்து, இந்த போக்குவரத்து துறையில ஏறத்தாழ 3000 கோடி ரூபாய் ஓய்வூதியம் வந்து அங்க இருக்கக்கூடிய பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம், பாவம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்த அந்த தொழிலாளர்களுக்கு இன்னும் அந்த 3000 கோடி ரூபாய் ஓய்வூதியம் இன்னும் அவங்களுக்கு வழங்கப்படவே இல்லை. 350 கோடி தான் வழங்கியிருக்காங்க, இன்னும் வழங்கவே இல்லை. இதனால பல பேர் வந்து
வெளியே சொல்ல முடியாத கல்யாணம் காட்சியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த அரசு உடனடியாக இருக்கக்கூடிய இந்த 10 மாதங்கள்ல இந்த 4 வருஷத்துல செய்யல, 10 மாசத்துல இவங்கள்ட்ட 5 லட்சம் கோடி உபரி வருமானம் நிறைய பெற்றிருக்காங்களே பதிவுத்துறையில இருந்து, அதுல இருந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. 3000 கோடி எங்க இருக்குது? இந்த 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க, அதுல இருந்து எடுத்து கொடுக்கட்டுமே. அந்த பழைய அதே மாதிரி தான் இந்த குண்டர் சட்டம் எல்லாம் கூட ரத்து செய்யப்பட்டது. விவசாயி எல்லாமே மக்களுடைய போராட்டத்தால, எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தத்தால. அந்த எண்ணம் எங்க இருந்து வந்தது? அரசாங்கம் எவ்வளவு ஒரு கொடூர அரசாங்கம். நன்றி நன்றி. ஒரே நிமிடம். அதாவது ஒரு அரசுக்கு தொழிலாளர்களுக்கு வந்து 12 மணி நேரம் அவர்கள் வேலை செய்யணும்ன்ற எண்ணம் எங்க இருந்து வந்தது? ஒரு விவசாயி மேல குண்டர் சட்டம் போட வேண்டிய அந்த எண்ணம் எங்க இருந்து வந்தது அப்படின்றத கேட்டுதான் இன்றைக்கு விவாதம் நடந்தது.